முனிவனாயிருந்து முழு உலகமுமாண்ட சிவயோக சுவாமிகள் தமது கருணையினால் கவர்ந்து ஈர்த்த ஞான சாதகருக்கு நல்ல ஞானோபதேசம் வழங்குகிறார். கேள்மின்களோ அவற்றுள் சில இன்றே. நீங்கள் ஒருவரில் தீய குணங்கள் உண்டு என நினைக்கும் அவரிலே மகாத்மா காந்தி வைத்திருந்த குணங்களிலும் பார்க்க பெரிய நல்ல குணங்கள் இருக்கலாம் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்றார் சுவாமி ஒரு போது. அதன் பொருளாவது எல்லோரிலும் நல்லதும் கெட்டதும் இருக்கும் என்றும், கெட்ட குணம் ஒன்றை கண்டு ஒருவரை வெறுத்து விடாதீர்கள் என்றும், நல்லதும் கெட்டதும் எம்முள்ளேதான் இருக்கின்றன, எம்மை திருத்தினால் எல்லோருமே தெய்வம் என்பதை நாம் புரியலாம் என்று சொன்னார் போலுமே. உன்னுடைய மனம் சுத்தமானா நீ ஒருவனுக்கு இறுக்கி அடித்தாலும் உனக்கு ஒரு தீங்கும் வராது என்று சொன்னார் சுவாமிகள் ஒரு நாள். இதன் மூலம் மனச்சுத்தத்தின் முக்கியம் பற்றி பேசினாரே சுவாமிகள் என்று அறிவோமே நாம். வள்ளுவரும் அதுவே அனைத்து அரண் என்றாரே. என்று இன்னவாறு பல அறங்களையும் ஆன்மீக சாதனைகளையும் தமது அந்தரங்க சீடர்களுக்கு சுவாமி எடுத்துரைத்தாரே என்று அறிவீரே நீங்கள் என்று அறிவீரே நீங்கள். அடையாத ஞான சாதகர் வந்து சிவயோக சுவாமிகளை அடைந்து அவரை குருவாக ஏற்று வணங்கி வரும்
நாட்களில் சுவாமிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சொல்லிய ஞானோபதேசங்களில் சில இங்கு பார்ப்போமே, வாரீர் நீங்கள். லாம்பு சிமினி நிறைய புகை பிடித்திருந்தால் எவ்வாறு வெளிச்சத்தை காணலாம்? அதே போன்று மனமானது அழுக்கு பிடித்திருந்தால் ஆத்ம பிரகாசம் வெளிப்படுமா என்று சுவாமி கேட்டாரே ஒரு நாள். இதனை விளக்கிக் கூறின் எமது அடிப்படையாக உள்ளத்தே விளங்கும் ஆத்மா அழுக்கு நிறைந்த மனத்தினால் மறைக்கப்பட்டிருப்பதனால் அதன் பிரகாசம் வெளியாகவில்லை. மனிதன் தன்னை வெளிப்படுத்தி சுகநிலை அடைய மன அழுக்கு நீங்க வேண்டும் என்றாள் போலுமே. புத்தர் பெருமான் உதாரணம் மூலம் படிப்பித்தார். அவரது பேரொளி எவ்வாறு விரிந்து பரந்துள்ளது என்று பாரீர் என்றார் சுவாமிகள். சொல்லொன்று செயலொன்று என்று இல்லாமல் சொல்வதையே ஒருவன் செய்ய வேண்டும். அதுவே சத்தியம். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று கூறினார் போலுமே. இன்னவாறு கருணையினால் சிவயோக சுவாமிகள் சாதகருக்கு அருள் செய்து அவர்களை உயர்நிலைக்கு உயர்த்தினார் என்று அறிவோமே நாம், என்று அறிவோமே நாம். கொழும்புத்துறை சிவயோக சுவாமிகள் தமது சீடருக்கு அருளிய ஞானோபதேசம் அதனில் ஒரு சில உபதேசங்களை எடுத்து இங்கு பார்ப்போமே நாம். வாரீர் சாதகரே. நீங்கள் அரசனாக இருந்தால் திருப்தி வருமா? அன்றி பிச்சைக்காரனாக இருந்தால் திருப்தி வருமா? நீங்கள் வாழ்வில் என்ன தொழில் முயற்சியில் இருந்தாலும் உங்களால் உங்களை நீங்கள் அறிந்தால் மட்டுமே உங்களுக்கு திருப்தி உண்டாகும் என்றார் சுவாமிகள் ஒரு நாள். திருப்தி என்பது எம்மையாரென நாம் அறிந்து கொள்வதால் மட்டுமே உண்டாகும் என்றார் போலுமே. நான் யார் என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே போய் நான் அதுவே என்று கண்டு பயிற்சியில் இறங்கும் போதே திருப்தி உண்டாகும் என்றார் போலுமே. அவசியமில்லை. நீங்கள்
சிவத்தியானம் செய்தால் மனக்கட்டுப்பாடு தானே வந்துவிடும்ன்றார் சுவாமிகள் ஒரு நாள். அதாவது நாம் மனக்கட்டுப்பாடு ஏற்பட பிராணாயாமம் போன்ற கடினமான பயிற்சிகளை கைக்கொள்ளுவதிலும் பார்க்க அன்போடு கூடிய சிவத்தியானம் செய்வதே இலகுவானது என்றார் போலுமே. இன்னவாறு சிவயோக சுவாமிகள் தமது சீடருக்கு அன்பின் மிகுதியினால் அருளினாரே என்று அறிவோமே நாம், என்று அறிவோமே நாம், என்று அறிவோமே நாம். கேதாரநாத் என்னும் பெரும் தலத்தில் தரிசனம் செய்ய சென்றிருந்த செல்லத்துரை என்ற ஞான சாதகரை அவர் அங்கு தங்கியிருந்த அறையிலே தோன்றி உடனடியாக வீடு திரும்பு என்று சிவயோக சுவாமிகள் உத்தரவிட்டு அவரை தாமே ஆட்கொண்டது போல் பிறரையும் ஆட்கொண்டு ஞானோபதேசம் அருளினாரே. விருப்பு வெறுப்புகளையும் சோம்பல் செயற்பாடுகளையும் அகற்றி சிவத்தியானம் என்னும் சாவியினால் மோட்ச வீட்டின் கதவினை திறந்து பார். அங்கே நீயுமில்லை, நானுமில்லை, அவனுமில்லை, அவளுமில்லை என்றார் சுவாமிகள் ஒரு நாள். அதாவது விரும்புதல் வெறுத்தல் மற்றும் தாமத குணமாகிய சோம்பல் ராசத குணமாகிய செயற்பாடுகள் என்பவற்றை நீக்கி சுத்த சாத்வீக நிலையில் சிவத்தியானத்தில் ஈடுபடும் போது வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி உண்மை நிலையில் லயித்து விடுவோம் என்றாற் போலுமே. இன்னவாறு அரும்பெரும் உண்மைகளை சுவாமி எடுத்துரைத்து வந்தடைந்தவர்களை ஆன்மீக நிலைக்கு உயர்த்தி ஆனந்தம் அளித்தாரே. சுவாமிகள் ஆனந்தம் அளித்தாரே. சுவாமிகள் என்று அறியீரே நீங்கள். மார்க்கண்டு சுவாமிகள், சந்த சுவாமிகள், செல்லத்துரை சுவாமிகள் போன்ற ஞான சாதகருக்கு எங்கள் சிவயோக சுவாமிகள் அவர் மேல் வைத்த கருணையினால் சொல்லி அருளிய ஞானோ
சாதகரே. வேறொன்றின் மிகச்சிறிய அச்சாணி இல்லாது போனால் முழு தேருமே நிலத்தில் இறங்கி விடும் என்பது போல நீங்கள் சிறு சிறு விடயங்களிலும் கூட மிகக் கூடிய கவனம் செலுத்துதல் வேண்டும் என்றார் சுவாமிகள் ஒரு நாள். இதன் பொருளாவது ஆன்மீக சாதகன் ஒருவன் தன் ஒழுக்கத்தை பேணும் விடயத்தில் அல்லது பிறரோடு உரையாடுவதில் அல்லது உலகத்தாரின் அன்பில் மயங்கி அவர் தரும் உணவில் ஒரு பிடி தன்னும் உட்கொள்வதில் விழிப்பாக இருந்து உள்மனம் சொல்லும் எச்சரிக்கையை கவனித்து கத்தி முனையில் நடப்பது போல் நடக்க வேண்டும் என்று சொன்னார் போலுமே. என்று இன்னவாறு அரிய பொருள் பேசும் வார்த்தைகள் கூறி சுவாமிகள் தன்னை அடைந்தோரை உயர்நிலைக்கு அழைத்துச் சென்றார் என்று அறிவோமே நாங்கள். என்று அறிவோமே நாங்கள். கடவுளிலே அன்பு வைத்து அந்த அன்பை அடைவது எவ்வாறு என்று வாடிய இளைஞர்கள் சிலர் அவ்வப்போது சிவயோக சுவாமிகளை அடைந்து குருவாகக் கொண்டு ஞானோபதேசங்களை பெற்றார்கள். அதனில் ஒரு சில இங்கு பார்ப்போமே நாம். மனிதன் கடவுளேதான் என்று நான் சொன்னால் அது மிகைப்பட கூறும் கூற்றல்ல என்றார் சுவாமிகள் ஒரு நாள். அதாவது மனிதனை கடவுள் என்று எப்படி ஒருவர் சொல்ல முடியும் என்று எல்லோரும் சந்தேகிப்பதா? மனிதன் தெய்வம் என்ற வேத கூற்றுக்களுக்கு இணங்க
பரமாத்மா சொல்லுவதும் சுவாமி சொல்வதும் ஒன்றுதான் என்று புலனாகிறது. நானே அதற்கு கர்த்தா என்று அகங்கரிப்பதே துன்பத்திற்கு காரணமாகிறது என்று அறிவோமே நாம். இவ்வாறு பற்பல உபதேசங்கள் சொல்லி தம்மை சரணடைந்த துறவுடையோருக்கு சொல்லுமா போல் மக்களாகிய எமக்கு உபதேசம் அளிக்கிறாரே சுவாமிகள் என்று அறிவோமே நாம். அளிக்கிறாரே சுவாமிகள் என்று அறிவோமே.